ஒரு அரசன் ஒருத்தர் சொன்னாரு, கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அதிவீர ராமபாண்டியனிலும் ஒரு அரசன் சொல்றாரு, கல்வி ரொம்ப முக்கியம், பிச்சை எடுத்தாவது நீங்க கல்வியை படிக்க வேண்டும் அப்படின்னு அந்த அரசர் சொல்றாரு. நம்முடைய உலமாக்கள் ஷேகுனா ஏபி உஸ்தாத் அவர்கள், ஷேகுனா ஹலீல் புகாரி தங்கள் ஹசரத் அவர்கள், ஷேகுனா பேரோடு ஹசரத் அவர்கள், என்னுடைய குருவான ஷேகுனா தேவர் சோலை அப்துல்சலாம் ஹசரத் போன்ற பேரறிஞர்கள் சொல்கிறார்கள், ஓ மாணவ கண்மணிகளே, நீ படி, உனக்காக நான் பிச்சை எடுக்கிறேன். அரசர் சொல்றாரு, பிச்சை எடுத்தாவது கல்வியை படித்துக் கொள் என்று நம்முடைய உலமாக்கள் பேரறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். நீ படி, உனக்காக நாங்கள் பிச்சை எடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே கல்வியினுடைய அவசியத்தையும் புரிதலையும் நாம் மேம்படுத்தி, கண்ணியத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, நாம் நன்றாக நேரத்தை வீண் விரயம் செய்யாமல் நல்ல படிக்கக்கூடிய மாணவர்களாக நாம் ஆக வேண்டும். மன்னரும் மாசரு கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரின் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு, ஆனால் கற்றோவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கண்ணியத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. இளமையில வறுமை வந்துச்சுன்னா அது அவ்வளவு கொடுமையான ஒன்றாகும். எனவே அந்த வறுமையை போக்க நீங்க நன்றாக படிக்க வேண்டும். உலகம் 1000 சொல்லும், வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், இதுதானடா வையகம் என்று உங்களுடைய வேலைகளை ஒழுங்காக நீங்கள் செய்யுங்கள். கண்ணியத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, படிப்பு என்பது வெறும் புத்தகத்தை புரட்டி புரட்டி படிப்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் நாம் அனுபவமாக கற்றுக்கொள்கின்றோமோ அவைகளையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு திறமை இருக்குன்னா நீ ஒருத்தனுக்கு சமம். 2 திறமைகள் உனக்கு இருந்துனா நீ 2 பேருக்கு சமம். இப்படி உன்னுடைய திறமைகளை நீ வளர்த்தி கொண்டே போக வேண்டும். கண்ணியத்திற்குரிய மாணவர்களே, வெற்றிக்குத்தான் எல்லை உண்டு, முயற்சிக்கு எல்லை இல்லை. முயற்சித்துக் கொண்டே இரு, வெற்றி நீ தேட வேண்டாம், வெற்றி உன்னை தேடி வரும் என்று